இப்போ எபிசோட் 9 ஓப்பன் பண்ணா, நம்ம ஹீரோ எப்பயும் போல ரெய்டனுக்குள்ள ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா நீ அந்த பவர அச்சீவ் பண்ணணும்டான்ற மாரி ரெய்டன் இவர என்கரேஜ் பண்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கையில, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்து கைய பிடிச்சு தூக்கும்போது, டமால்னு அங்க ஒரு வெடிக்கிற சத்தம். என்னடா திருப்பி ஹெமிசக்கா சண்டை போடுறாங்கன்ற மாரி பார்க்க, இல்ல செகண்ட் கமாண்டர் காப்ஸ் வந்து நம்மள அட்டாக் பண்றாரு. அது மட்டும் இல்ல செகிபென் ட்ரைப் மொத்தமா அவங்கள ஆர்மிய கொண்டு வந்திருக்காங்க. நம்மள அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி சொல்லல, செகிபென் ட்ரைப் அப்படின்றது சாதாரணமான எலிக்குட்டி மாரி இருக்க டீமன் ரேஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவ்வளோ இருக்காதாமா. ஆனா ரொம்ப மூலசாமான யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ அவனுங்க இந்த இடத்தோட ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கானுங்க போல. அதை வச்சு பயங்கரமான மிஷினரிஸ் எல்லாம் வச்சு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, இந்த ஃபயர் பவர் வச்சிருக்கனால தான் அவ்வளவு கான்ஃபிடென்டா இருந்தியா அப்படின்னு ஃபின் அக்கா கேட்கறாங்க. கமாண்டர், நம்ம அவங்க வாழ உடச்சாச்சு, கூடி சீக்கிரம் பெரிய ட்ரிப் பண்ணி உள்ள போயிடலாம், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அதை அவங்க ஃபுல்லா பில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே ஃப்ரண்ட்ல அட்டாக் பண்ணுங்க, கேமராஸை முதல்ல விடுங்க, அதுக்கப்புறம் கெலிடோவை பின்னாடி அனுப்புங்க. முதல்ல ப்ரையாரிட்டி அந்த ஹியூமனை பிடிக்கிறது தான். நானும் ஃபோர்த் காப்ஸ் கமாண்டரை சேர்ந்து போயிட்டு ஹெமிஸை ஃபினிஷ் பண்றோம். இந்த பேட்டில் எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சிருக்கிறாப்ல. அப்போ நம்ம ஹீரோவும் ரிட்டர்ன் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த எலிக்குட்டி கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பண்ணுவான்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதுக்கு தான் அப்பயே வார்னிங் பண்ணிட்டு இருந்தேன். டே பதட்டப்படாத, இந்த மாதிரி பேட்டில் சிச்சுவேஷன்ல பொறுமை வச்சாதான் நம்மளால நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு ரைடர் என்ன சொல்லும்போது, ஆனா என்னத்தனே பண்றது, என்ன பண்றது, நான் போயிட்டு நம்ம படையாட்கள்லாம் வந்து திரட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், நீ என்ன பண்றனா, உன்னோட மெயினான வேலை கோ கமாண்டரான அந்த கெலிடோவை போட்டு முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனது அசிஸ்டன்ட் கமாண்டரை போடணுமா, டிவிஷன் கமாண்டரை போற அளவுக்கு நான் எங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான, ஆமா அவன் தான் ராட்சோட ரைட் அந்த மாதிரி. பொதுவாக பார்த்தா அவன் கூட நான் தான் ஃபைட் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை இருக்கு, நீ செம்ம டெவலப் ஆயிட்டு இருக்க, இது உன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் பண்றாப்ல. அவனு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தையும் ரைடர் என்ன சொல்லி வந்திருப்பாப்ல, என்னன்னா செயின்ட் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காகலாம் தெரியல, கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. மேபி அவங்கள வந்து கூட வச்சுட்டு இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா ஹோலி பவரை பார்த்தாலே டீமன்ஸ்க்கு ஆகாது இல்லையா. சரி ஓகே, முதல்ல அந்த கெலிடோ பலிடோ அவனை முதல்ல கண்டுபிடிச்சி காது மேல கொடுக்கணுன்ற மாதிரி பார்க்கும்போது, டாய் மனுஷ பையலே நீ தானா, அது நான் தான் டிவிஷன் கமாண்டர் கெலிடோ, நீ பார்த்துக்கிட்டு இருக்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆல் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாப்ல. அவனோட பவர் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு இருக்குது. ஆக்சுவலி அதான் சொன்னால பிசிக்கலா அவங்க வீக்கா இருப்பாங்க. ஆனா அவன் வந்து ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாப்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வர மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்திருக்காப்ல. அதை போட்டுட்டு அந்த சிவப்பு முடி ஒருத்தர் சண்டை போட்டுதான் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி, அவன் அளவுக்கு வந்து ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கிறான். ஸோ இவனை வந்து ஈஸியா நம்மளால வின் பண்ண முடியுமா, ஏன்னா அவன் கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு மித்திக்கல் பீஸை சம்மன் பண்ணி அது இல்லாம ராயஜரனோட ஹெல்ப் மூலமா தான் டிஃபீட் பண்ணியிருப்பான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கில்டோ என்ன பண்றான் அப்படின்னா, போங்க அவன் அட்டாக் பண்ணுங்கன்னு சின்ன சின்ன கேமராஸ் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல. இவனை வந்து உயிரோட பிடிக்கிறதா மேட்ரு, அதனால ஒரு அடி அடிச்சு உன மயக்கமாக்க போறேன் அப்படின்னு எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்டைக் கொடுக்குறாப்ல. எப்படி ஒரே நிமிஷத்துல பேட்டில் முடிச்சோன்னா கிக்கி பிக்கி அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேல. டஸ்ட் எல்லாம் போன பிறகு பார்த்தா நீ கொடுத்தது ஒரு கேவலமான அட்டாக். அது மட்டும் இல்லாம இந்த கேமராஸ் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப வீக்காகவும் இருக்குது. இதால என்ன ஸ்கிராச் கூட பண்ண முடியாதுன்னு ஹீரோ டிமானிக் ஃபார்ம் எடுத்து அவன் பாடியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆகுது. அதான் ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, அவன் ஒரு அன்பிரேக்கபிள் மான்ஸ்டரோட அந்த எசன்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னு. அண்ட் டேரக்டா நம்ம ஹீரோ ப்ரோமோட் யூஸ் பண்ணி லெவல் 3க்கு புஷ் பண்ணனால அந்த கேமராஸ்னால நம்ம ஹீரோ பக்கத்துல கூட வர முடியல. இப்ப மாட்டு வேகத்தில் ஓடி வந்துட்டு இருக்காப்ல. ஓடி வரும்போது இதுல இருக்க அந்த ராட்டு பையன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, எங்களுக்கு தான் இந்த கான்டினென்ட்ல பெஸ்டான டெக் வினை இது இருக்கு, அதனால உன்னால கண்டிப்பா என்ன டிஃபீட் பண்ண முடியாது, ஹியூமன் நீ வெறும் ஒரு ஹியூமன் மட்டும்தான் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிறானுங்க. கிளாஷ் ஆகும்போது அசிஸ்ட் பண்றதுக்காக கேமராஸ் இங்க ஓடி வாங்கன்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஏய் சயின்டிஸ்ட் வர கத்த ஆரம்பிக்கிறானுங்க, இந்த மாதிரி கேமராஸ் பின்னாடி தான் வராங்க, உடனே இந்த பேட்டில் முடிங்க அப்படின்னு, இல்லைனா இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா போயிடும். சரி ஹீரோவே எதிர்பார்த்திருக்க முடியாது அப்படின்றதால அக்கா என்ன பண்றானா, ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி அங்க ஒரு பெரிய லைட் மாதிரி ஷைன் பண்றாங்க. அது மூலியமா டீமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்து அந்த பக்கமா ஓடும் இல்லையா. ஆனா வில்சனால கொஞ்ச நேரத்துக்கு கூட தான் அந்த பவர் கீப் அப் பண்ண முடியும், ரொம்ப நேரத்துக்குலாம் அது கேஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த பேட்டில் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதனால நீ ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றானா, எதில் இருக்க அந்த கில்டோட ஒரு கையை பிடிச்சு எத்துறான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு ஹியூமனுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த மிஷினரியும் உடச்சு போட்டு, டே கமாண்டர் உன்னோட சுப்பீரியர் ராச் இருக்கான் பாத்தியா, அவனுக்கு சூப்பரான ஸ்கில்ஸ் இருக்குது தம்பி, என்ன மாதிரி மாட்டி விட்டான் பாத்தியா என்னோட பாடியை அப்படின்னு ஒரு பஞ்ச் கொடுத்து நம்ம ஹீரோட பவரை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றாப்ல. ஒரு டிவிஷன் கமாண்டரை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டான். என்ன இவன் இவ்வளவு வீக்கா இருக்கான், ஒருவேளை நான் செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா சிரிக்கிறாப்ல. அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எப்பறம் அவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் கேம்ல கெயின் பண்ணலாம் அப்படின்னு. நான் ஓகே தான், நீங்க ஓகேவான்ற மாதிரி ஆப்பிள்ஸை முதல்ல செக் பண்றாப்ல. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான ஷிவரிங் பவர் வருது. அது யாரு வேற யாரும் கிடையாது, நம்ம அக்காவோட பவர் தான். அந்த போறதுக்கு வெளியே ராச்சும் அந்த கமாண்டர் கேதர் ஆகி நிற்கும் போது ஹெமிஸ் அதை பார்த்து, ஓ என்ன பீட் பண்ண வந்திருக்கீங்களா, ஆமா நீ செஞ்ச பாவங்களுக்கு இப்ப தண்டனை அனுபவிக்க போற, கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிருவீங்களா, ஆனா இது ரொம்ப கோழத்தனமா இல்ல 1v2 பண்றது அப்படின்னு நம்ம ஹெமிஸை கேட்கும்போது, நீ என்ன வேணா கூப்பிட்டுக்கோ, எந்த மெத்தடை பயன்படுத்தினாலும் உன்னை டிஃபீட் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட பவரை சர்பாஸ் பண்ணி நான் தான் மேலன்றதை நான் ப்ரூவ் பண்ண போற ஹெமிஸ், இப்போ இந்த ரோச் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அவனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தான் இவ்வளவு பெரிய பேட்டில் வந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு தேர்ட் காப்ஸ் கமாண்டரை முடிக்கிறதுக்கு வா, உன்னோட உதவி எனக்கு தேவை, ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோன்னு யுன்னாக்காவை கூப்பிடும்போது அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சாரி தம்பி, எனக்கு திடீர்னு பசிக்குது, அதில் சாப்பாடு சாப்பிட போறேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், சொன்னதும் காதல் ஒழியா எனக்கு மரண பசி எடுக்குது, அதனால
வீட்டுக்கு போயிட்டு ஊட்டு பாட்டு ராமன் குக் பண்ணும்போது எப்படி அப்படின்ற மாதிரி சமைச்சு தேவையான அளவு உப்பு போட்டு செய்ய போறான். ஆக்சுவலி ஹியூனா அக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளோட ஆள் அதாவது ஹெமிஸ் சைடில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் தான் சொன்னாங்க நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்போ டீமன் கிங் கூட போறீங்களா ஹெமிஸ் கூட போறீங்களா டிசைட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் வந்துடுச்சு. ஹெமிஸ் அக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது தெரியும். டீமன் கிங் கூடவே ஈக்குவல் ஃபுட்டிங்ல ஃபைட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ ஹியூனா அக்கா அவங்க சைடு எடுத்துக்கிறாங்க. ராஜ் கூட சைட் பண்ண அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எனக்கு ஒரு கடன் பட்டிருக்க, உனக்கு எனக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது, அதை ஞாபகம் பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஐயோ உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆளையை வந்து இப்போ வந்து உன்னை டிச் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க குப்பை மாதிரி அப்படின்னா இதில் ஆரம்பத்துல இருந்து நான் தான் ஏமாளியா இருக்கேனா. ஆமா நீ முதல்ல இந்த பிளானை சொல்லும் போது அவன் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. உளறி கொட்டல ஆக்சுவலி இவங்க டீம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்காங்க. அது தெரியாம ராஜ் தான் வந்து அவன் டீம்மேட்டை நினைச்சு பேசிட்டு இருந்திருக்கான். இதுக்கு மேலே என் கூட சண்டை போடுமா ராஜ், உன்னால ஜெயிக்க முடியுதுன்றது ஒன்று நல்லாவே தெரியும், அதை நீ சொல்லாதீங்க, நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பட்டன் ஆன் பண்றப்பல அயன்மேன் மாதிரி சூட்லாம் உருவாகுது. இந்த நூற்றுக்கணக்கான வருஷங்களா நான் நடந்த பாதையோட ஸ்ட்ராங்னஸ் என்னன்றதை உனக்கு காட்டுறான் போற அப்படின்னு வித்தியாசமான வெப்பன்ஸை பயன்படுத்தி நம்ம ஹெமிஸ் அக்காவை கொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ அங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா ஹியூனா அக்கா நம்ம ஹீரோ காப்பாற்றதான் வந்திருப்பாங்க. அவன் தான் செக்கத்தில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்ரெடி ஹீரோ தான் அவனை முடிச்சிட்டாலே பரவாயில்ல நினைச்சது நல்லா டெவலப் ஆயிட்ட போல சூப்பரா ஹியூமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா நீங்களும் இந்த வில்லன் கேங்க சேர்ந்தவங்க தானே ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்களே என்ன சம்மந்தமே இல்லாம சைலண்டா வந்துட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை நான் அக்காவோட டீம் இருந்தால் அப்போ தெரிஞ்சு அவங்க என்ன சண்டை போட வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருக்க சொல்லிட்டாங்க. அதை நான் சைலண்டா ஒதுங்கிட்டேன்ற மாதிரி அவன் சொல்ல சரி ஓகேக்கா இந்த பேட்டில் விட்னஸ் பண்றதுக்கு நீங்களும் ஒரு விட்னஸ் இதுவாக வந்திருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க. ராஜ் நல்லா ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கான், சூப்பராக பண்ணியிருக்கான். ஆனால் என்னதான் அவன் குட்டிக்காரன் சொல்ல தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் அவனால் ஹெமிஸோட கூந்தல கூட பிடுங்க முடியாது, டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாங்க. மேலே இருக்கிற ஃபைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அக்கா இன்னும் உருண்டே போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமே சீரியஸான ஆப்போனண்ட்டை எடுத்து அவங்க ஃபைட் பண்ணவே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, சீரியஸாக கூட ஃபைட் பண்ணு அப்படின்ற மாதிரி ராஜ் கேட்டுட்டு இருக்கான். அவன் வேணும்னு நின்று அவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முதல்ல நான் ஏன்டா சீரியஸாக ஃபைட் பண்ணணும், ஏன்னா நான் நார்மலாக சண்டை போட்டாலே உனக்கு ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம், சீரியஸாக போகிற அளவுக்குலாம் நீ வரத்து கிடையாதுன்ற மாதிரி தான் அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அவனை கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவன் பெரிய பெரிய அட்டாக் கொடுக்குறான், அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் உடச்சு போட்டு நீ பார்க்க வந்து அதாவது ஹியூனா பார்க்க வந்து நீ ட்ரெஸ் பண்ண அவன் உன்னை விட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் 100 வருஷமா நீ வந்து உருவாக்குன அந்த வெப்பன் இப்போ உடச்சு போச்சு, இதுக்கு மேலேயும் என் கூட சண்டை போடணுமா ராஷ். ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயங்களும் இழந்துட்டேன், ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட கடைசி மூச்சுக்கு வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு அட்டாக் கொடுக்குறான். அந்த ஒரு அட்டாக்ல அவனோட மொத்த வெப்பனும் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமான பவரை ஜென்ரேட் பண்ணுறான். இதை உன்னால் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அந்த ஒரு டிமென்ஷனே அப்படியே கிளியரா மாதிரி காட்டுறாங்க. அது என்ன பவர்லாம் தெரியல, ஆனால் அக்கா கிட்ட வரும்போது பரவாயில்ல முன்ன விட நீ செம்மையா டெவலப் ஆயிட்டாரோ, சரி உன்னோட பவர் நீ காமிச்சிட்ட, இப்போ என்னோட பவரை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல அப்படின்னு அக்கா இது வரைக்கும் வந்து வெறும் டிஃபென்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க, அஃபென்சிவா போல. ஸோ அஃபென்சிவா ஒரே ஒரு ஸ்கில் தான் போடுறாங்க. அந்த ஸ்கில்லை பார்த்தோன்னே ராஜுக்கு தெரிஞ்சிச்சு சாவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கைகள் மாதிரி வந்து ராஜை பிடிச்சி தனித்தனியா துண்டு துண்டா அப்படியே பிச்சு போடுது பாருங்க. அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ண முடியாம அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்ற மாதிரி உதாரணத்தை ராஜ் வந்து இப்போ அப்படியே சிக்கி செனரி வந்து சாவர நிலைமைக்கு தள்ளப்பட்டாப்ல. ஹெமிசக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது என்ன இப்போ என்ன விட்டுருங்க உயிரோடு விட்டுருங்கன்னு கெஞ்ச போறேன்ற மாதிரி அக்கா கேட்கும்போது இல்ல நீங்க இன்னுமே என்ன வீக்கா பாக்குறீங்களா இல்ல நான் ஸ்ட்ராங்ன்றது ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க அவன் சின்ன வயசுல சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் உங்களை மாதிரி நானும் ஸ்ட்ராங் ஆவேன், உங்களை மாதிரி நான் பெரிய ஆளா வருவேன், எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, என்ன வந்து வேஸ்ட்னு சொன்னவங்கலாம் வந்து என்னோட திறமையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னல. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அவனுக்கு வந்து தன்னை வந்து மற்றவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், தான் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க வந்து அவனை பார்க்குறாங்க அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த வியூவே வந்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்துருப்பாப்ல. அதனால தான் அந்த கிமரா ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் இவங்களோட எண்ணத்துக்கு வந்து ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றதுனால தான் அக்கா சொல்லியிருப்பாங்க அதை அப்போ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேமரா வந்து ஓரளவுக்கு பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ராட்சுக்கே அது ரிவெஞ்ச் ஆகி அந்த ராட்சை கொண்டுரும் அந்த கிமராவே. அதனால தான் அவனோட ஓன் கிரியேஷனே அவன் சாவடிக்க கூடாதுன்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவன் வேற மாதிரி புரிஞ்சு எடுத்துட்டு பார்ப்பல. அவனை வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலையும் அவங்களால பார்க்க முடியாது இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறது அவன் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். காலம் போக போக எல்லா விஷயங்களும் மாறுது. ஒரு காலத்தில் இவனை புள்ளியா பார்த்துக்கிட்டு இருந்த ஹெமிசக்காவே அவங்களோட கையாலே அவனை கொல்ற மாதிரி ஆகுது. அந்த காலம் போகும்போது நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம எடுக்கிற தப்பான முடிவுகள், அது நம்ம கொடுக்குற அவுட்கம் இதெல்லாமே ஒரு வித்தியாசமான விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் நான் அதை என்ஜாய் பண்ணேன், ஸோ இதோட இந்த முடிவு கட்டிடலாம் அப்படின்னு அவனை கொண்டுறாங்க. அவ்வளோதான் பேட்டில் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ராச்சும் இறந்து போயிட்டான். ஒட்டுமொத்த அந்த செகண்ட் கமாண்டரியும் வந்து உடஞ்சு போதாங்க. ஆனால் அடுத்த நாள் அக்கா ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போடுறாங்க. இந்த பிளாக் ஃபோர்ட்ரஸை அபேண்டன் பண்ணிட்டு அவங்க வேற இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணிருக்காங்களா. இது பிளாக் ஃபோர்ட்ரஸ் அபேண்ட் பண்ணுறோமா, ஆமாம் இது ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இது ஃபிக்ஸ் பண்ணால் அது வேஸ்ட் தான், அதனால நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வேறங்க 8th கமாண்டர் டிவிஷனோட காட்டக்கோட குவார்டர்ஸ் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனது அந்த இடமா அது என்ன இடம் தெரியும் இல்லை அப்படின்னு ரீட்டன் கேட்கும்போது ஒழுங்காக நான் சொல்கிறது கேள்வி, நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன், அதனால அவனுக்கு ஒரு லெட்டர் போடு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த 8th டிவிஷன் இருக்குது இல்லையா, அவன் ஒரு மோசமான இடம் அப்படின்ற மாதிரி தான் ரேடர் எனக்கு கத்திட்டு வந்துருக்காப்ல. இதுக்குடா இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அப்படி அந்த டிவிஷனை பற்றி என்ன
விஷயம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது கேட்ரிக் தாண்டா ஃப்ரண்ட் லைன் ஹியூமனோட போஸ்ட்டுக்கு அவர் பக்கத்தில் இருக்காரு. இவனுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கதையோட ஸ்டார்டிங் வந்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்திருப்பான், ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்தை விட்டு வந்திருப்பாங்க, ஒரு பெரிய ஆர்மி ஏறினாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு தான் இப்போ போறேன்னு சொல்றாங்க. அதாவது எப்பயுமே கான்ஸ்டன்டா வார் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு இப்போ ஒட்டுமொத்த 3rd டிவிஷனையும் வந்து மாத்த போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவுதான், அந்த இடத்துல வந்து என்னத்த பண்றது தெரியல அவங்களுக்கு. அண்ட் இன்னுமே அந்த ஃபோர்ட்ரஸை ஃபுல்லா பில்ட் பண்ணி முடிக்கல போல. அதனால அட்டாக்னு பண்ணாங்கன்னா இங்க இருக்கிறத விட பல மடங்கு ஆபத்து அங்க ஜாஸ்தி. அதனால தான் நம்ம அண்ணனுக்கு வந்து அந்த இடத்துக்கு போறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. 8th கமாண்டர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒட்டுமொத்த ஆர்மி இழந்ததுக்கு ஹெமிஸ் அக்கா வந்து செம கடுப்புல இருந்திருப்பாங்க. ஆனா எப்படி அதை சைலண்டா விட்டாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து அவனோட ஃபோர்ட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் காப்பாத்திக்கனானா, என்ன மெஷர்ஸ் யூஸ் பண்ணனு தெரியல, இந்த ஃபோர்ட்டை ஸ்ட்ராங்கா கட்டுனானா என்னன்னு தெரியல. ஆனா அதை மட்டும் தப்பிக்க விட்டுட்டான். அதனால தான் அதை பார்க்கறதுக்கு அக்கா போறாங்களா, எதனால இந்த முடிவு எடுத்தாங்க எதுவுமே யாருக்குமே புரியல. இருந்தாலும் இவங்க அந்த இடத்துக்கு மூவ் ஆன் பண்ண போறாங்கன்றது மட்டும் முடிவாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஃபோர்ட்ரஸை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்றதுல வேற ஏதோ ஒரு உழுக்குத்து இருக்கான்ற மாதிரி தான் ரேடர் எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு. அவர் சந்தேகப்படுறது கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா அந்த கிராட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஹியூமன் ஆர்மி கூட வந்து கொலை பண்ணி இவன் தான் அந்த இன்ஃபார்மராகவும் இருந்திருக்கான், இவன் தான் அந்த துரோகியும். அவனுக்கு அந்த லெட்டர் வந்தோடனே செம்ம கடுப்பாயிராப்ல, என்ன தைரியம் தான் அவங்க என்னோட இடத்த எடுப்பாங்க, எனது 3rd கமாண்டர் இந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்க போறானா, இதெல்லாம் வந்து கதையா இருக்குது, நான் வந்து இங்க பேச்சு எடுத்து ஹியூமன்ஸ் கீழே வந்து உயிர் பழிச்சு இருப்பானாமா, இவனுங்க சோக்க வந்து இந்த இடத்த எடுத்துட்டு போவானுங்களாமா, இதெல்லாம் என்னடா நடக்குதுங்க, ஒருவேளை அவங்க நம்ம பண்ண பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஆனா வேற வழியே இல்லை, இதை பத்தி நான் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லி உடனடியாக ஹியூமன் பேஸை கான்டாக்ட் பண்றாப்ல. கான்டாக்ட் பண்ண பிறகு எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவனோட ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறான். அதுக்கு பதிலாக அவன் ஹெமிசாக்காவை தான் தரப்போறான்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அங்கே அப்படியே கட் பண்ணி அந்த ஹோலி சீன்ற இடத்த காட்டுறாங்க. அவங்களோட பிளான் அடுத்தடுத்து வந்து தவிடுபடி ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்காது நம்ம ஹீரோன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏகப்பட்ட ஹீரோஸ் அவங்க கையால இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அவனும் ஒரு ஹியூமன் தானே, ஆனா எதுக்காக டீமன் சைட்ல இருக்கான் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சந்தேகமா இருக்கு. ஐயா நம்ம அந்த பிரச்சனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாமாயா, ஏன்னா டிராசன் எம்பையருக்குள்ள ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை முதல்ல சால்வ் பண்ணும். ஏன்னா அவன் என்னதான் க்ரோ ஆனாலும் அவன் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் தான், ஒரு மனுஷன் தான், அவன் அவ்வளோ சீக்கிரம் மேலே வரமாட்டான், நம்ம த்ரெட் ஆகிறவளுக்கு. இந்த இடத்துல டிராசன் எம்பையரே நமக்கு எதிர்த்து நிற்குது, அதனால அதை வந்து பண்ணுவோமான்ற மாதிரி சொல்லும்போது, எப்பா சாய் வந்து ஒரு நார்மலான பீப்புளாக தான் நான் அதை வந்து இக்னோர் பண்ணியிருப்பேன், ஆனால் சாய் ஒரு ஹீரோஸை பற்றி நீ என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடவே கூடாது, அவனுங்களா சைக்கோங்க, உனக்கு ஹீரோஸை பற்றி முழுசாக தெரியாதனால தான் இவ்வளோ அசால்ட்டாக நீ பேசிக்கிட்டு இருக்க, அவனுங்களாம் ரொம்ப டேஞ்சரஸானவங்க. நீ இப்போ சொல்றிய தம்பி, அதுவே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா, ஒரு கண்ட்ரியை விட டேஞ்சரானதா ஹீரோ, இது மலரத்துக்கு முன்னாடி அதை மொட்டிலே வச்சு நம்ம முடிச்சாகணும், இல்லைனா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறிடும் அப்படின்னு அந்த சர்ச்சோட ஃபாதர் எப்படியாவது நம்ம புது ஸ்பையை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஹீரோ முடிக்கணுன்ற முடிவில் இருக்காப்ல. ஆமா சார், அவங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணாங்க, அவன் வந்து ஒரு ஆஃபர் மேக் பண்ணியிருக்கான். அது என்னன்னா ரெட் நைட் மேரு, க்ளூட்டான், சாய் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆஃபர் வந்துருக்குது. அதாவது ஹெமிசக்கா, நம்ம ரைடர் என்ன, அப்புறம் நம்ம ஹீரோ 3 பேரை கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, என்ன மேட்டர்னா 3rd ஸ்குவாட்ரன் வந்து மொத்தமாக அந்த 2nd குவார்டர் இருக்க இடத்துக்கு வந்து பேஸை மாற்ற போறானுங்களாமா. ஸோ அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி இவங்க 3 பேர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கான். ஆனால் அதை அவன் கேட்கறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, கிராட் வந்து 10,000 பேரை சாக்ரிஃபைஸாக யூஸ் பண்ண சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அவன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நான் அக்ரேஷன் பேக்ட் போட சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட நிலத்தில் ஒரு பாதியும் கேட்குறான், கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்னா, கிராட் வந்து 10,000 ஹியூமன்ஸை கொண்டுட்டான், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த கைப்பற்றிட்டான் அப்படின்னு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து டீமன் கிங் போச்சுன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா 2nd கமாண்டர் ரேட் வந்து செத்து போட்டாப்பில் இல்லையா, அந்த பொசிஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாப்புல. ஸோ இதனால இத்தனை பேரை கொள்றது, அந்த லேண்டை பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக வச்சு அவன் ரெக்கார்ட்ஸை ஸ்கோர் பண்ணி அவனும் வந்து பெரிய கமாண்டர் பொசிஷனுக்கு கிளைம் பண்ணி போகலான்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. பட் இதெல்லாம் ஓவர் ஐயா, இதெல்லாம் கொடுக்க முடியுதுன்ற மாதிரி கூட இருக்க குமார் சொல்லுவோம். இந்த டீலை நம்ம அக்செப்ட் பண்ணி தாகணும், இது ரொம்ப ரீசனபிளான டீல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா நம்ம ஆட்கள் 10,000 பேர் இதுக்காக கொலை சொல்றீங்களா? ஆமா, இது ஒரு ரேர் சான்ஸ் தான். ஏன்னா நம்மளோட 3 த்ரெட் ஹெமிஸ், அதுக்கப்புறம் ரெட் நைட்மேர், அதோட சேர்த்து அந்த சாய் ஹிம்ஸ், அவங்க 3 பேரை கொள்றதுக்கு இந்த சாக்ரிஃபைஸ் ரொம்ப குறைவானதான். நம்ம ஒட்டுமொத்த எம்பையரை காப்பாற்றத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் இந்த சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணி தாகணும். ஏன் 1,00,000 பேரை கொட்டாலும் கூப்பிடுங்க. ஆமா, இந்த வாட்டி ஃபெயில் ஆகவே கூடாது, ஏன்னா நம்ம நிறைய பேரை காப்பாற்றுறோம் அப்படின்னா சில பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நல்ல மாதிரி பேசணும். ஆனால் ஆக்சுவலாக அவன் நல்லவங்க கிடையாது, எல்லாமே அவனோட ஓன் ப்ராஃபிட்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ரீஜன்ஸில் இருக்க லெஜண்ட்ஸை சமன் பண்ணுங்க, அவங்கள உடனே ஃபைனல் பேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஹீரோஸ்லேயே வந்து ரேங்கிங் இருக்கு, என்ட்ரி லெவல், ஹீரோ லெவல், லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து டிபைட் பண்ணும். இப்போ அந்த கிராட்டை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ரைடரனும் இருக்கிற கமாண்டர்ஸ், ஹீரோ, சயின்டிஸ்ட் எல்லாமே கிளம்பி போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் செமிசக்கா சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த எம்டி பண்ணி விட்டுருவோம், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு அவனோட பிளானை பற்றி சொல்லிட்டு இருக்கப்பல. ஆக்சுவலி இவங்க மாட்ட வைக்கிறதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு ரைடரன் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு ஹியூமன் ஆர்மியோட மூவ்மெண்ட் தெரியுது, அவங்க பண்ணுற மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்போ ஒரு பெரிய சீஜுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதாவது ஒரு பெரிய ஆர்மி திரட்டி இந்த ஃபோர்ட்டை உடைக்க போகிறாங்க. அப்படியா? அப்படின்னா அதுக்கு என்ன கவுண்டர் மெஷர் பிளான் வச்சிருக்கன்ற மாதிரி ரைடரன் கேட்க, அவங்க நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம அவங்கள தேடி போயிட்டு அட்டாக் பண்ணோம், அதனால ஹெமிஸ்
அக்காவோட ஃபோர்க்ஸான நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களாம் ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லானவங்க. அண்ட் எங்களுக்கும் வந்து கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அந்த பேட்டிலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பண்ணீங்கன்னா பார்த்து பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பேசுகிறப்பல சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு வந்து அவங்களும் என் கூட வரலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ராயஜரையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வரலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க உங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அது வந்து சரி வராதுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் தேவைப்படுறதுனால நீங்கள் மெயின் பேட்டில் சண்டை போட்டு அவங்களை வந்து ஒட்டு வரப்புக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை நான் அசைன் பண்ணி தரேன்ற மாதிரி அந்த கிராட் சொல்லிட்டு இருக்காப்ல. போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நான் பிளானை சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ படுத்தி வச்சுட்டு இருக்காப்ல. ஹீரோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிச்சாடா, எப்பாடே குடிகாரன் கூட இப்படி பேச மாட்டான்டா, நீ ஏன்டா இப்படி பேசி எனக்கு ராவரக்கிற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது இல்லை ஆக்சுவலி வந்து இந்த ஹீரோஸ் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்காக ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் ஹியூமன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணிருக்கேன். அதுதான் ஒரு குழப்பமாக இருக்குது. என்னத்த பண்ணுறது? நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீ ஜம்முன்னு விட்டுறேன். நீ தான் அது வந்து சொல்லி ஆகணும். ஒரு ஏஞ்சலாக இருந்துக்கிட்டு உன்னோட டியூட்டி என்ன, ஹீரோவை நல்வழிப்படுத்தி கூட்டு போகிறதா? ஆனால் நீ என்ன ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்ட பத்தியா? நீ கொடுத்த மிஷன் நீயே மறந்துட்டியே. நான் என்ன மிஷன் கொடுத்தேன்? அதான் டீமனுக்கு டிஃபீட் பண்ணுன்னு சொன்னியே, ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஹியூமன்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஹியூமன்ஸே ஒரு தில்லால கடிக்கலாங்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து இவ்வளோ நாள் பார்த்த விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். என்னன்னா ஹீரோன்ற ஒரு என்டிட்டி இருக்குது இல்லையா, அதை வந்து வெறும் ஹியூமன்ஸ் ஒட்ட ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அதை வந்து ஒட்டுமொத்த பேரும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது நல்லவங்கள்ல அது ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, டீமன்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் வந்து ஹோப் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கிறது தான் ஹீரோ அப்படின்ற வந்து திங். அதை தான் வந்து சயின்டிஸ்டும் சொல்கிறாங்க. எல்லாரோட ஆசைக்காகவும் தான் ஹீரோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள்லேருந்து தட்டி கேட்க ஆள் இல்லையா, கஷ்டத்துலேருந்து வெளியே வர ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்காதா அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த ஹீரோன்ற விஷயம். ஸோ நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஜாரிட்டியாக இந்த வந்து ஹியூமன்ஸ் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாக்கா அது ஒரு இடத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா இடங்களுமே நல்லவங்களை மட்டும் காப்பாற்றினா அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. கெட்டது அப்படின்றது டீமன்லையும் இருக்குது, ஹியூமன்லையும் இருக்குது. அதுலேயும் மட்டும் தேடி தேடி அழிச்சது தான் ஹியூமனோட வேலை. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அக்காவே மனுஷங்க ஹாப்பி ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களும் நம்ம அடிக்கக்கூடாது இல்லையா. ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்க எல்லா வால்யூம் கிரிச்சர்ஸ்க்கும் ஹாப்பி ஆகிறதுக்கான தகுதியும் எல்லாமே இருக்குது. அதனால அதை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா ஹீரோன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஹியூமன்ஸ் ஹாப்பி ஆகிறாங்கன்றதால டீமனை கொள்றது, டீமன்ஸ் ஹாப்பி ஆகிறதுனால ஹியூமன்ஸை கொள்றதுன்றதை விட்டுட்டு ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹீரோவாக இருக்கணும். இது கேட்க காமெடியாகவும் ரொம்ப இம்பாசிபிளான விஷயமாகவும் தெரியல. ஆனால் இதை நடத்தி காட்டுறது தான் ஒரு அசல் ஹீரோன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டே நம்புறாங்க. பட் அந்த மாதிரி ஹீரோஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இப்போதைக்கு நம்மால் மட்டும் தான் இருக்கிறாப்பிள்ளைங்க. இதை பற்றி அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக நம்ம ஹீரோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த நாள் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ ரீடர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அசாசினேஷன் பேட்டிலுக்காக ஃப்ரண்ட் லைன்ல போட்டிருக்காங்க. ராயல் இருக்காங்க, அவனை டீமுக்காக போட்டிருக்காங்க. அதாவது எனிமீஸ் வராங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 8th டிவிஷன் வந்து பின்னாடி கேட்ரிக்கோட ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் ஃபோர்ட்டுக்கு பின்னாடி, அதாவது ரியர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிற கார்டு அங்கே சப்ளை கார்டில் போட்டு விட்டுறாங்க. அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தேகத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்க இருக்க பொசிஷன் இருக்கு இல்லையா, அவன் ஆர்டர் கொடுத்தா நந்தோம். ஆனால் இதுக்கு நல்லா ஃபீலே இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி ஆட்கள் பட்டாக்குறை இருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா எல்லாருமே ஒரு இடத்துல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சண்டை போடலாம் இல்லையா. ஆனால் நம்ம எல்லாரும் பிரிக்கிறான். இந்த மோட்டிவ் வந்து நம்மளை தனியாக பிரிச்சு வச்சு ஏதோ சம்பவம் செய்கிற மாதிரி இருக்கு, நம்மளை செட்டிங் பண்ண கூட்டு வந்திருக்கானுங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இவனுங்க வேற ஏதோ ஒரு வேலை பண்ணுறானுங்க போல, அவங்களை டேஞ்சரான பிளேஸில் போட்டு நம்ம சேஃபாக போட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் இருக்காங்கன்றத காரணத்தை வச்சுக்கிட்டா கூட இது மாதிரி போட்டது வந்து ஒரு மிகப்பெரிய அடி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நல்லா புரியும். ஏன்னா நம்ம ஹீரோவே வந்து ஒரு கமாண்டர் லெவலில் தான் இருக்காப்ல. அப்படிப்பட்ட பேக்டீரியன் கமாண்டர் லெவலில் இருக்க ஒரு பர்சன் எடுத்து எதுக்காக குக்கிங் ஸ்பாட்டெல்லாம் போடணும், அவன் முன்னாடி ஃபைட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இப்போ புரியுதா? சயின்டிஸ்டோட சேஃப்டிக்கு அவன் வேற என்ன கார்ட்ஸ் வேணா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இங்கே சயின்டிஸ்ட் இருக்காங்கன்றது அவங்க யாருக்கும் தெரியுதுக்கு போகிறது இல்லை. அதனால யாரும் அவங்க நோக்கி வரவும் போகிறது இல்லை, த்ரெட்டும் கம்மி தான். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் வேற மாதிரி ஏன் பண்ணுறாங்க? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது நீ இந்த இடத்த போய் அப்போ சயின்டிஸ்ட் யாரா ப்ரொடெக்ட் பண்ணுவான்ற மாதிரி நம்ம ஏஞ்சல் கேட்கும்போது போபோவால் சயின்டிஸ்ட்டை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா போபோ செம்ம ஸ்ட்ராங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனா போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பேட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வேணும்னா நானும் கூட வரவான்ற மாதிரி சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், ஆனால் உண்மையாகவே நீங்கள் வர போகிறீங்களா? ஏன்னா போபோ வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து த்ரெட் எதுக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு கேட்குறாப்ல. சயின்டிஸ்ட்க்கு என்ன விஷயம் அப்படின்னா வந்ததுலேருந்து எல்லாருக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தான் எந்த ஒரு உதவியும் செய்யாத மாதிரி ஒரு யூஸ்லெஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களாமா. அதனால தன்னோட ஒர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகிற டேஞ்சராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு அது நல்லாவே புரிஞ்சு போயிடுது. ஸோ இவங்க சுற்றி முற்றி எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஓகே நீங்கள் வந்து வரதில் எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஓகேன்ற வரைக்கும் நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது வெளியே போக பார்த்தா டிவிஷன் கமாண்டர் உங்களை வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு, ஒழுங்கா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்ட்ஸ் தடுத்துறானுங்க. எப்பா சூச்சு போக போகிறோம், சூச்சு போக கூட போகக்கூடாது, நீ இங்கே மூத்தராடுறா அப்படின்ற பேர் தடுத்துட்டாங்களா. அப்பவே ஹீரோக்கு சந்தேகம் வருது. அம்மா தூண் நாட்களாக இருந்துக்கிட்டு இவனுங்க நம்மளே தடுக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு பக்கம் கடுப்பு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னன்னா இங்கே ஒரு பெரிய சிக்கத்தில் மாட்ட விட போகிறானுங்க, நம்ம ராயல் என்ன ரைடர் என்ன அப்படின்னு கட் பண்ணி நம்ம ரைடர் என்ன காட்டினாக்கா அவரு கூட ஃபைட்
பண்றதுக்கு 2 ஹீரோ, ஒரு எலைட் லெவல், இன்னொருத்த வந்து என்ட்ரி லெவல்ல இருக்கிறான் போல. அவனுங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. பரவாயில்ல 1v2 பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா ரெட் நைட் பேர், உன் பேருக்கு ஏத்த மாதிரி தான் நீ இருக்க. சரி ஓகே, இவனை ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விசில் கொடுக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய படையா வருது. அப்பதான் ரேடருக்கு தெரிஞ்சது இவங்களை ஏமாத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு ஆம்புஷ் அட்டாக் அப்படின்னு. அந்த பஞ்ச பரதேசிட்டா ஏன் முதுகுல குத்திட்டானா அப்படின்னு ரேடன் சிக்கமான ஒரு இடத்துல மாட்டும் போது இந்த பக்கம் ஹீரோ காட்ஸ் அடிச்சு போட்டு தப்பிச்சு விழுந்திருப்பாப்ல. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆளுங்கெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. எப்பா அந்த ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அதை என்ன பண்றது, அதை தொடாதீங்கடா, அது ஹெமிசக்கோட நாய்க்குட்டி, ஹீரோவை சென்டஸை மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வர இப்படியே ஒரு ட்விஸ்டடா கதையை வந்து பரட்டி போட்டுட்டு இருக்காப்ல. நம்ம ரேடன் இருக்கா இல்லையா, அவர் அடிக்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து 2 ஹீரோ லெவல் கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. அதோட சேர்ந்து அங்க இருக்க நைட்ஸ் எல்லாமே மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. டே இது என்ன அடிக்கிறதுக்கு ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி வந்த மாதிரி இருக்கு, எதுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரேடன் கேட்கிறாப்ல. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் லூட்டான் அவங்களோட சபார்டினேட்ஸான, அதாவது அவங்கள ஃபாலோ பண்ற உங்களை மாதிரி ஆட்களை தானே பிள்ளை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால உங்களை கண்டிப்பா தரமா சம்பவம் செஞ்சாதானே அவங்களுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் பக்கா பிளான் பண்ணி வந்திருக்கானுங்க போல. ஓ ஹெமிசக்காவை கொள்றதா இங்க வந்திருக்கீங்களா, ஆனா நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்மால் செம்ம டென்ஷன் ஆயிராப்ல. அப்போ அந்த 2 ஹீரோஸ்ல ஒருத்தர் வந்து நியூபி இப்பதான் புதுசா சேர்ந்தான் போல. தம்பி நீ அவசரப்படாத, ஒழுங்கா இங்க ப்ராப்பரா பேட்டில் போடுவோம், செகண்ட் ஸ்குவாட்ரன் ரெடியா இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரன் அட்டாக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் ஸ்குவாட்ஸ்ல வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் எதுக்காக என்ன பேட்டிலோட நைட் மேர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. நம்மால் ஒரு மாதிரி எவல்யூஷன் போடணும்ல, அப்படி தாக்கன்னு ஜோதிக்க மாதிரி ஜக ஜகன் எரியும் போது அந்த நெருப்பு வரும் இல்லையா, சுத்தி அவனுக்கு கொடுக்குற அட்டாக்ஸ்ல ஒரே ஒரு பஞ்சு தான் போடணும்ல, அந்த அட்டாக்ஸே செதறி போயிட்டுன்னா பாத்துக்கோங்களேன். தலைவன் அந்த மாதிரி ஒரு பிளாக் வச்சிருப்பாப்ல, செதறி போயிட்டு அந்த பிரஷர் இருக்கு இல்லையா, அந்த பிரஷர்லயே திருப்பி அவனுக்கு கொடுத்த அட்டாக்கு திரும்ப போய் பட்டு அந்த ஆர்மில இருக்க 3/4 பேர் செத்து போனாங்களாம் பாருங்களேன். ஏன் ரெட் நைட் மாதிரி கூப்பிடுறாங்கன்னு இப்ப புரியுதா? ஆனா நீங்க பயப்படாதீங்க, அவன் தனியா இருக்கான், நாம அவனை நம்பர் வச்சு ஓவர் ஹெல்ப் பண்ணிடலாம், போங்க போங்க அவனை ஸ்பீர் வச்சு குத்துங்க அப்படின்னு அடுத்தடுத்து அங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் நம்மால ஹண்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இவ என்னதான் ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்ஸை கொடுத்துட்டு இருந்தாலும் அதுல தப்பிக்கிறவங்க பின்னாடி வெட்டுவானுங்க. இது ஒண்ணு தமிழ் சினிமா மாதிரி ஒருத்தன் வெட்டும்போது இன்னொருத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க, சான்ஸ் கிடைச்சா போட்டலாமா ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்மால் சுமார் பாரா 7th மூமெண்ட் 4th மூமெண்ட் போட்டு எக்ஸ்ப்ளோசிவ் வேவ்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காப்ல. வெறும் அந்த மனுஷங்க ஆர்மி மட்டும் இருந்தாக்கா நம்ம ரைடர் ஈஸியா அவங்க முடிச்சிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு மத்தியில ஒரு 2 ஹீரோ டைப்பும் இருக்கிறாங்க. சோ அதனால அந்த பேட்டில் கொஞ்சம் மோசமா தான் போகுன்றது தெரிய வருது. சோல்ஜர்ஸை கொஞ்சம் கொண்டுட்டே இருக்கும்போது புதுசா சேர்ந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் கடுப்புல என்ன பண்றான்னா ரெட் நைட் வேற கொள்ளணும் வந்துகிட்டு இருக்காப்ல. அப்ப கூட இருந்த குமார் கத்துறாப்ல, டேய் வேணடா கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பேச்சை கேட்காம இவன் வந்தப்போ கரெக்டா ஒருத்தரை கொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவனை வந்து முடிச்சு விட்டுறலான்ற மாதிரி நம்மளோட ரீடர்னு உருவாப்ல. ஆனா அப்போ அந்த ஓல்டு மேன் வந்து காப்பாத்திருவாரு. டேய் நம்ம தோக்கறடா, ஒழுங்கா சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கடா, அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணாதடா, சின்ன பையன்றதை ப்ரூவ் பண்ணாத, இவன் டிவிஷன் கமாண்டர் அளவுக்கு தான் ஸ்ட்ராங்னு சொன்னாங்க, நமக்கு கிடைச்ச இன்டர்லே ஃபேக்டா, இவன் செம்ம ஸ்ட்ராங்கானவன், இவன் சாதாரணமான டீமன் கிடையாது, ஒரு அசாத்தியமான டீமன் அப்படின்னு அவனுங்களே புகழ ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனா என்னதான் ரைடர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் அந்த பவரை பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ஸ்டாமினா போயிடும் இல்லையா, அத்தனை பேருக்கு எதிராக வந்து அவன் ஒரு ஆளா சண்டை போட்டுதானா அவனுக்கு ரெக்கவரி டைம்ன்றதும் சுத்தமா கிடையவே கிடையாதுங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு ஹோல்டர் பண்ண முடியுன்ற மாதிரி பார்க்கும்போது அடுத்த டிவிஷனை அவன் அனுப்ப ஆரம்பிச்சிருவாப்ல. அதான் சொன்ன இல்லையா, இவன் அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துகிட்டே இருக்கும்போது திரும்பவும் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த ஹீரோஸும் ஜாயின் பண்ணிட்டு மொத்தமா ரேடர்னை கார்னர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அவன் எக்ஸ்ப்ளோசிவ் டிஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் ஒரு அட்டாக் போட்டு அங்க இருக்கவங்கள அடிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த சோல்ஜர்ஸ் அடிக்கும் போது குறுக்கால இந்த ஹீரோஸ் வந்து அட்டாக் பண்ண அவங்களுமே தடுத்துறான். பட் சோல்ஜர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா, அதனால தூரத்துல இருந்து ஸ்பியரை தூக்கி அடிச்சு ரேடர் மேல ஒரு 4-5 ஸ்பியரை மட்டும் இறக்கி விட்டுறானுங்க. அந்த ஸ்பியர் சாதாரண ஸ்பியர் கிடையாது, இந்த டிமோனிக் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சக் பண்ணி எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா உருவாக்கப்பட்ட மந்திர ஸ்பியர்ஸ் போல. அதனால ரேடருக்கு கொஞ்சமா இருக்கிற பவரையும் அப்சர்வ் பண்ணி தூக்கி வெளியே போடுதுங்க. இது ஒரு ஹீட் வாங்கின பிறகு மோஸ்ட் ஆஃப் டீமன்ஸ் இறந்து போயிடும். ஆனா நீங்க சாவாம இருக்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். பேட்டில் முடிஞ்சிச்சுப்பா, இருந்தாலும் ஒரு 4-5 ஸ்பியர் குத்தி வைங்க, கொஞ்சம் நஞ்ச பவரே சக் பண்ணி எடுத்துட்டு அவன் தலையை எடுத்துட்டீங்க கிளம்பிடலாம். ஸ்டீவன் வந்து கொண்டுலாம் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ அவனை உயிரோட பிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குன்றதுனால அந்த ஸ்பியர் ஒரு 4-5 குத்தி இவன் வந்து இங்க தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த புதுசா அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, பேரை குறா ரெட் மைட் நேரம் பேரு தான் சொன்னாங்க. ஆனா 7 கையங்கட்ட மாதிரி தான்டா இருக்க, உன்னை ஈஸியா கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஆனாலும் உன்னை கொள்றதை விட உனக்கு கூட்டு போய் வச்சு டார்ச்சர் பண்றேன் பாருன்னு என்னடா முணங்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் வந்து நம்ம ரைடரை பார்த்து கேட்பாப்ல. அதுக்கு ரைடர் அப்படியே ஒரு எழுந்து அவனோட ஃபைனல் பவரை யூஸ் பண்ணி நான் தான் டீமன் கிங் ஆர்மியோட ரெட் நைட்மேர் அப்படின்னு ஒரே அட்டாக்ல அந்த புது ஹீரோவை கொன்றுவான். இதுதான் அந்த வயசான ஹீரோ அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாப்ல, வேணாண்டா விளக்கண்ண, அவன் கிட்ட போய் வாயை கொடுக்காத செத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, அவன் செத்து போட்டா இப்போ. ஆனா இங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் கொண்டு வந்து அதுல 80% பீப்புளை கொண்டுட்டு அதுலயே ஒரு ஹீரோவை கொண்டுட்டு இந்த ரெட் நைட் மேரன்ற உட்காந்துட்டு இருக்கானே, இவனைப்பா பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் விடு. இல்ல மிச்சம் மீதி இருக்கவங்களாம் பேரட்டிங் நீங்க வாங்கல, இவன் அடுத்து என்ன பண்ணுவான்ற தெரியாது, மேஜிக் சர்க்கிள் போட்டு இவனை ஃபுல்லா ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம், இல்லன்னு வச்சுக்க நமக்கு மிச்சத்தை கொடுத்துருவான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு மூஞ்சில அறுத்த பஞ்சு விடுவாங்க. வேற யாரையா, நம்ம ஹீரோ தான். ஏய் விளக்கானீங்களா, என்ன தைரியம் தான் எங்க மாட்டு காட்டா அண்ணா மாதிரியே கை வைப்பீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு
முடிச்சு கொடுப்பாப்ல ஆளு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்போண்டா, எங்க அண்ணன் மேல கை வைக்கிறியா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அடிச்சடிக்க அவன் பெரட்டம் போய் போதுட்டு ஹின்சுக் நீ என்ன இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரேடன் கேட்க எனக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் இருந்தேன், அது கரெக்டா குட் ஆகின்னு கிந்து போயிடுச்சு, அதனால தான் இங்க வந்தேன்ற மாதிரி சொல்ல இப்போ ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது பரவாயில்லடா, ஆனா நான் ஓகேன்னு சொல்ல முடியாது, எதோ நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ற மாதிரி சொல்லும்போது அடிவாங்க அந்த ஹீரோ ஏஞ்சி பார்த்துட்டு இவன் தானே அது அந்த டீமன் சைட்ல இருக்க ஹீரோ, இங்க இருக்க சோல்ஜர்ஸ் முக்காவாசி பேர் இறந்து போயிட்டாங்க, நான் கூட சண்டை போடுற அந்த ஹீரோவும் செத்து போயிட்டான், இவனை திரும்ப உயிரோட அனுப்புறதுக்கு பதிலா நான் செத்து போனாலும் பரவாயில்ல அவனை விடவே மாட்டேன், என்னோட பாடி இந்த கடவுளுக்கு சொல்ல மாட்டேது, அந்த கடவுளை என்னோட பாடி எடுத்துக்கிட்டு எனக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு அவன் மந்திரத்தை போடும்போது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது இது அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவர் அப்படின்னு. ஷின்சுக் இது ஒரு சாதாரண டெக்னிக் கிடையாது, இதோட பேர் தான் டிவைன் இன்வோகேஷன், இதை யாராலையும் பயன்படுத்த முடியாது, அதாவது சில பேரால மட்டும் தான் பயன்படுத்த முடியும், ஹோலி நைட்ஸ் இது யூஸ் பண்றாங்கன்னா அதாவது மத்தவங்களை காட்டிலும் அவங்களோட பவரை கம்பேர்லாம் பண்ணவே முடியாது, ஒரு ஆர்மிக்கு சமமானவங்க, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இது சாதாரணமான டெக்னிக்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க, கடவுள்களோட உண்மையான பவர் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஆக்சுவலி இந்த டீமன்ஸ்க்கு ப்ரமோட் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹியூமன்ஸும் இந்த பவர் யூஸ் பண்ணாங்க, இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்றவங்க இறந்து போயிடுவாங்க போல. சோ உனக்கு இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, உங்களை இங்கிருந்து உயிரோட அனுப்புறதுக்கு பதிலா என் உயிரை நான் தியாகம் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விடவே மாட்டேன், இந்த செத்துப்போ அப்படின்னு ஹீரோ ஒரு அடி அடிக்கும் போது அந்த அடியை வந்து நம்ம ஹீரோ தடுத்து விட்டுறாப்ல, ஆனா தடுத்தாலுமே அந்த பவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா டீமோனிக் பவருக்கும் ஹோலி பவருக்கும் அவன் ரெண்டு பேரும் வந்து ரெப்பல் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் சாதா அட்டாக் கூட கொஞ்சம் அதிகமா தெரியுது, அப்படி அவன் வெப்பனை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனை விடாத ஹின்சோக் நான் அவனை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம ரைடர் அண்ணன் வந்து அவனை ஃபினிஷ் பண்றதுக்காக ஒரு பஞ்ச் பண்ண வருவாப்ல, ஆனா ஆல்ரெடி அண்ணனுக்கு சம்மடி வாங்குறதுனால அவரால் அந்த அளவுக்கு பவர் இம்போர்ட் தர முடியல போல, அவருக்கு ஒரு பிளாஸ்ட் கொடுத்து அந்த பக்கம் சதுர அடிச்சிடறான். ரைடர் என்னன்னு பார்க்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நிக்க கூட முடியல, இருந்தாலும் எப்படியாவது இந்த ஃபைட்டை ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ஹீரோக்கு சப்போர்ட்டாவே வந்திருக்காரு. அண்ட் ஹீரோட பாடியுமே ஒரு மாதிரி அந்த இடத்துல நம் ஃபீல் ஆகுது, அதாவது ஊசி போட்டாங்க மருத்துவ ஊசி போட்டாங்க மாதிரி இருக்குது போல, தலைவனுக்கு ஏந்து நவர முடியல, இப்ப என்ன பண்றது தெரியல, பவர் ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதனால இவங்க ரெண்டு பேரும் முடிச்சு போட்டுறாப்ல, பெரிய அட்டாக்கா கொடுத்து இவனை முடிச்சிடலாமா இல்ல நானும் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி எதனா ஒரு பவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவனுக்கு ஒரு ஐடியா வருது, என்னன்னா எதிர இருக்க அந்த ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பவர் ரொம்ப யூஸ் பண்ணனால அதோட சைட் எஃபெக்டா அவனோட அந்த எனர்ஜி இருக்குதுல அதை எல்லாத்தையும் இழந்துட்டாப்ல, எனர்ஜி மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா வீண் பவர் கம்மி ஆயிட்டு அவனோட கண் பவர் இறந்துடுறான், அவனால இப்ப பார்க்க முடியல, வெறும் கேட்கறது மட்டும் தான் இருக்குது, ஹே உன்னால எங்களை பார்க்க முடியல, கண் பார்வை போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை, என்னால பார்க்க முடியலனாலும் என்னால டிமானிக் சென்ஸ் பண்ண முடியும், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை என்னால உணர முடியுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, ஓ டிமானிக் எனர்ஜி உன்னால சென்ஸ் பண்ண முடியுதா, பட் உன்னால டிமானிக் எனர்ஜியை மட்டும் தானே சென்ஸ் பண்ண முடியும், மத்ததெல்லாமே உனக்கு பிளைண்டான பீப்புள் பாக்குற மாதிரி எதுவுமே தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆபிள்சன் இப்போ உங்க பவரை பயன்படுத்துங்கன்ற மாதிரி பேச டக்குன்னு பார்த்தா சைன்டிஸ்ட் அவங்க கையில இருக்க ஒரு ராட் எடுத்து இவன் தலைமையில அடிச்சு இவனை ஃபினிஷ் பண்ணி விட்டுறாங்க, என்னடா ஆச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, ஹீரோ சண்டை போட்டு இருக்கிறத ஆபிள்சன் மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அப்போ அங்க ஒரு நைட் ஏஞ்சி என்ன பண்றான்னா சைன்டிஸ்ட புடிச்சிடறாப்ல, புடிச்சிட்டு நல்ல வேலை நைட் மேர அவனை அங்க சண்டை போட்டு இருக்காங்க, அந்த ஹீரோ ஒரு டீல் பண்ணிவாரு, நீ ஏன் கூட வா உன்னை கடத்தி கொண்டு போய் எம்பையர்களை கொடுத்தா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகன்னு சிரிச்சுட்டு இருக்காப்ல, இப்போ வரைக்கும் சைன்டிஸ்ட் மத்தவங்களோட ஹெல்ப் மூலமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்போ நான் என்ன காப்பாத்திக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் இல்லன்னா நான் இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா வரைக்கும் நடந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்க கோவங்கள் அதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பவரா கன்வெர்ட் பண்ணி அங்க இருக்க ஒரு ராட் எடுத்து ராடு கூட கிடையாது ஒரு ஸ்பியர் எடுத்து சசுக்குன்னு ஒரு குத்து, ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங் ஆகி தான் ஆகணும், அதாவது ஹீரோவோட இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண போறான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா, வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி அவனை முடிச்சுட்டு அப்படியே அங்க கீழே இறங்கி வந்திருப்பாங்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்து அந்த நைட்டை முடிச்சிருப்பாங்க, அப்படியே இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அனிமி சீரிஸ்லாம் வேணும்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ சாப்டர் 44 வரைக்கும் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 2 சாப்டர் தான் இருக்க மாதிரி அதை காட்டுது, எக்ஸ்ட்ரா சாப்டர் இருக்கிறதா சொன்னாங்க, அது என்னன்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்க லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இல்ல ரியலாவே இருக்கான்னு அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்றேன், 70 சாப்டர்ஸ் இருந்தா இதுக்கப்புறமா இந்த எபிசோட் வரும், அப்படி இல்லைன்னா அந்த கடைசி 2 சாப்டர் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் எடிஷன் போட்டு அடுத்து எதனா ஒரு மேனா போடலாம், கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பை, வலிமையோட கோய்ஸ்.